ஸ்தோத்திரம். எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவரே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya hallelujah 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 hallelujah. Thank you Jesus. Hallelujah 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 hallelujah. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya hallelujah 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 hallelujah. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல அருமையான மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விசேஷமான நாளிலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நினைத்து பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதையா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah 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 hallelujah. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. அந்த விசேஷ நாளை கர்த்தர் எங்களுக்கு உண்டு பண்ணினபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அளவில்லாமல் கடந்து வரத்தக்கதாக தேவனாகி கர்த்தருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரமை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஏதோ நாங்கள் வீணாய் அல்ல, விருதாவாய் அல்ல, தேவ சமூகத்தில் நாங்கள் வருவது ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணி கொள்ள என்பதை ஒரு நாள் நாங்கள் மறந்து போகாதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஓடோடி வந்திருக்கிறோம். எனவே இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்களுக்கு நிறைவாய் கிடைக்கத்தக்கதாக இந்த ஆராதனைக்கு ஆசீர்வாதம் தரப்போற தயவுக்காக உமக்கு நன்றி. ஆரம்பம் முதல் முடிவு பிரசன்ன மாத்திரம் வெளிப்பட போறதுக்காய் நன்றி. உம்முடைய அன்பை அளவில்லாமல் ருசிக்க கர்த்தர் கிருபை செய்ய போறதுக்காய் நன்றி. நன்றி அப்பா. சத்துரு நாளில் தோற்று ஓடி போகட்டும், எங்களை ஏமாற்றி வஞ்சித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே திசை திருப்பி கொண்டிருக்கிற எண்ணங்கள் எல்லாம் மாறட்டும், மறையட்டும். எங்களை நேசித்து தம்முடைய குமாரனை கொடுத்த தேவனை நாங்கள் நேசிப்பதற்கு முழு மனதோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை கொடுத்து கர்த்தர் நடத்துவீராக. உம்முடைய நாம மகிமைக்காய் ஆரம்பம் முடிவரைக்கும் பொறுப்பெடுத்துக் கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் அனுப்ப போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி எங்கள் ஆண்டவரும் எங்கள் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் மாறாத நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. உட்காரோம். ஆண்டுடைய சமூகத்தில் உபாகம் 6வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, நம்ம எப்பொழுதெல்லாம் அவரை தொழுது கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இப்போ அவர் நமக்கு சமீபமா இருக்கிறபடினாலே ஆராதனை நாயகராக அவர் நமக்குள்ளே நம்மோடு இந்த அருமையான தேவ ஆலயத்தில் இருக்கிறபடினாலே அவரை ஆராதிக்கும்படியாக ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. தாவீது சொல்லுகிறார், என் வாழ்விலே ஆண்டவர் பாராட்டி கொண்டிருக்கிற தயவுக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஆமென். ஹalleluya. கர்த்தர் என்னை நேசித்து விட்டபடியினாலே, அன்பை காட்டி விட்டபடியினாலே என்னை கைவிடாமல் மாறாமல் விலகாமல் இருந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். எனவே அதை உணர்ந்தவண்ணமாக ஒரு பாடலை நம் பாட போகிற புதிய பாடல் கற்றுக்கொண்டு பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரின் நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹalleluya. Hallelujah. Amen. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம்
நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே என்னை நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. உணர்ந்து பாடுவோம். இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொல்றீங்களா? ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நீலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. சறுக்கலிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நீலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீனே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொல்றீங்களா? ஆச்சரியம். என் வாழ்வின் அதிசய என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான். உணர்ந்து பாருங்களேன், நம்ம மேல அவர் கிருபை பாராட்டுறதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. ஆனா ஆண்டவர் நம்ம மேல கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் நீ சுமந்தி. சொந்தமான பிள்ளையாக
தகப்பனை போல் நீ சுமந்தீர். இமை பொழுதும் என்னை விலகினாலோ இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலோ இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. உணர்ந்தாமே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் மாறாமலே உடனிருந்தி விலகாமலே என்னை நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் எதிர்பார்க்கும் முடிவுகளை நம் வாழ்வில் தருகிறவர். வழி அறியாத அலைந்த நம்மை அவருடைய கண்களால் கண்டு அழைத்தவர். ஆமென். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். சொல்லுங்க, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழி அறியா கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஹல்லேலூயா. அவர் ஆச்சரியமானவர். ஆமென். செயல்களிலே ஆச்சரியமானவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய வழிகள் எல்லாம் அதிசயமானது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்குது. ஆமென். நம்மையும் நேசித்து நமக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுத்து 1 மாதத்தை கடக்க செஞ்சு 2வது மாசத்துல கொண்டு வந்து, ஆமென் அல்லேலூயா, இந்த 1ஆம் தேதியில இருந்து இது வரைக்கும் செய்ய வேண்டிய நன்மையெல்லாம் செஞ்சு, ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இல்ல ஸ்தோத்திர கர்த்தர் அற்புதம் நடத்துறார். ஆச்சரியமா இருக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். தாவீது சொல்லும்போது அழகா சொல்லுவார், கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஆமென் அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதிசயமான காரியங்களை செய்கிற நல்ல ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவரை நம்ம பாடணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும்போது நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு நமக்குள்ள இருப்பது உறுதியாவது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நன்மையை நம்ம பெறும்போதெல்லாம் என்ன நினைக்கணும்? ஆண்டவர் நமக்குள்ள இருந்து நடத்துவது உறுதியாக்கப்படுகிறது என்று நம்பணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஆண்டுடைய கரத்துல நாம் இருக்கும்போது ஒருவேளை தீமை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம புரிஞ்சுக்கணும், தீமை ஆண்டவர் அனுமதிக்கிறது கிடையாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தீமைக்கு சொந்தக்காரர் பிசாசு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தீமை ஏன் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அது நிமித்தமா இன்னும் நாம் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய நடத்துதலை புரிந்து கொள்ளும்படியாக. அப்ப ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில பாதகமாக நமக்கு விரோதமாய் நடக்கிறது என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இன்னும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலரே நீங்கள் என் கரத்தில் இருக்கிற களிமண். ஆமென் அல்லேலூயா. குயவன் விரும்புகிறபடி எப்படி வேண்டுமானாலும் வணைய குயவனுக்கு உரிமை உண்டு. களிமண் வச்சு பானை செய்யறாங்களே, அந்த களிமண்ணை எப்படி வேணா ஷேப் பண்றதுக்கு யாருக்கு உரிமை உண்டு? அந்த குயவனுக்கு உரிமை உண்டு. ஆமென்.
ஏன் அந்த மண்ணு அவனை பார்த்து கேட்க முடியாது. ஆமென். அவன் என்ன யோசிக்கிறானோ, என்ன நினைக்கிறானோ அந்த ஷேப்ல அந்த களிமண்ணை கொண்டு வர குயவனுக்கு உரிமை உண்டு. அதைத்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமேன். உங்களை எப்படி நான் வணைய விரும்புறேன்னா அப்படி வணைவேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, உடையக்கூடிய தருணங்கள் வரும்போது நீங்க நல்லா ஆண்டவரை பிரைஸ் பண்ணணும், துதிக்கணும். ஏன்னா நான் இன்னும் ஆண்டுடைய கரத்துல இருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் நான் எங்க இருக்கிறேன்? ஆண்டுடைய கரத்துல இருக்கிறேன். ஆமீன். அல்லேலூயா. அதேதான் பக்தன் அழகா இப்படியே பாடுகிறார். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ஆசை? எவ்வளவு என்ன உடைச்சாலும், ஆமீன், எவ்வளவு என்ன நொறுக்கினாலும் அந்த மண்ணை போட்டு உடைக்காம பிசையாம ஒரு பாண்டமா வணைய முடியாது. அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு நொறுக்கினாலும் எவ்வளவு பிசைந்தாலும் நான் அவருடைய கையில் இருக்க வரை பயம் கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் என்னை அவர் விரும்புகிற பாத்திரமாக, அவர் விரும்புகிற பாத்திரமாக என்னை அவர் வரைந்து கொள்வார். ஆமீன். கையை தட்டி எல்லாரும் உற்சாகமாய், நல்ல உற்சாகமா, நல்ல கையை தட்டி சந்தோஷமா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே, நீர் என்னை தொடருமே, உம் கரம் தினம் என்னில் படருமே. குயவனே, தொடருமே, உம் கரம் தினம் என்னில் எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, அவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை வணையும் போது பல முறை கெட்டு போனேன், உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பல முறை கெட்டு போனேன், உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே, மண்ணென்று தூக்கி எறியாமல் உயவனே, நீர் என்னை வணையுமே, உம் கரம் தினம் என்னில் படணுமே. சொல்லுங்க அப்பா. இன்னும் நீர் என்னை தொடருமே, உம் கரம் தினம் என்னில் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. யாரெல்லாம் உங்களை அலட்சியம் என்றாங்களோ ஒரு நாள் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாய் உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார். எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, அவர்களால் மிதிக்கப்பட்டேனே. உலகத்தின் பார்வையில் நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் நான் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையில் நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் நான் அழகாக தெரிந்தேன் ஐயா. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால், எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. உயவனே, நீர் என்னை தொடருமே, உம் கரம்
அப்படியே முழங்கால் பண்ணிட்டு எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு ஆமே தூயவனே நீர் என்னை வணையுமே ஓம் கரம் தினம் என்னில் படணுமே. எத்தனை பேர் விரும்புறீங்க? அவர் வணைஞ்சார்னா எங்க நீங்க தூக்கி எறியப்பட்டிருக்கிறீங்களோ அதே இடத்துல உயர்த்துவார். மோசே எந்த எகிப்தில பார்வோனால் தூக்கி எறியப்பட்டானோ அதே எகிப்தில மோசே கர்த்தர் உயர்த்தினார். ஆமென் ஹல்லேலூயா. எந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகாத் நேச்சாரால் தூக்கி எறியப்பட்டார்களோ அவர்களை அவனே அந்த தேசத்தில் உயர்த்தினான். ஆமென் ஹல்லேலூயா. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேன். சொல்லுங்களேன், பார்த்து பாடுங்க. அப்புறம் ஜப சிந்தையில எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ இன்னும் உடைகிறேன் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடருமே ஓம் கரம் தினம் என்னில் படணுமே. சொல்றீங்களா? எஸ் அப்பா பரம குயவனே தினம் என்னில் படணுமே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. அவர்களால் மதிக்கப்பட்டேனே. நீர் என்னை வணையும் போது பல முறை கெட்டு போனேன். உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பல முறை கெட்டு போனேன். உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணுதானே நம்மளை தூக்கி போல ஆண்டவர் பொன்னாக மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் ஓ இன்னுடைகிறேன் ஓ கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். இன்னுடைகிறேன் ஓ கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். உலகத்தின் பார்வையில் நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா. உந்தனின் பார்வையில் நான் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையில் நான் உந்தனின் பார்வையில் நான் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகம் மண்ணு கூறாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் சொல்ல மண்ணென்று தூக்கி எறியாமல் அப்படியே கண்ண மூடி குயவனே நீர் என்னை வணையுமே ஓம் கரம் தினம் என்னில் படணுமே. உன் கையில நான் இருக்கணும்பா குயவனே நீர் என்னை தொடணுமே ஓம் கரம் தினம் என்னில் படணுமே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் குயவனே நீர் என்னை தொடணுமே ஓம் கரம் தினம் என்னில் படணுமே. சொல்லுங்க தினம் என்னில். இப்ப எப்படி சொல்லுங்க? எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவமக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம்
சொல்லுங்க. எலும்புகள் எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது தாய் கருவிலே. அதனால எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். உண்மையா சொல்றீங்களா? எப்படிப்பா உமக்கு சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. உன்னதன் அழியாமல் அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே. ஆமென். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஓஹோ, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். சொல்லுங்க. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என். சொல்லுங்க. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும் என். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. உண்மையா? தாய் உருவாகும் முன்னே, தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டவர், என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி. ஓஹோ, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். கைய தட்டி எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. எத்தனை கரங்களை நன்றாய் தட்டி, வேறு ஆசை இல்லப்பா. என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டவரே, என் பெயர் உருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்தவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஒரு செயல் ஆச்சரியம். தாய் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம கருவை பார்த்துட்டாங்க. ஆமே. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தாய் உருவாகி கருவாகி வளர்ந்து, இல்லையா, ஸ்தோத்திரம், அது பெரிய பிள்ளையாகி திருமணமாகி, ஆமே, அதுக்கப்புறம் தான் கரு உருவாக போகுது. தாய் உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம கருவை பார்த்துட்டாராம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம தாய் உருவாகிறதுக்கு முன்னாடி அவங்க வயிற்றுல தான் நம்ம பிறக்க போறோம்னு சொல்லி நம்ம கருவை அந்த தாய் வயிற்றுல வைத்தவர் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். பெயர் உருவாக முன்னே, பெயர் நமக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் நம் பேர் சொல்லி அழைத்தவர். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. உணர்ந்து சொல்றீங்களா? எத்தனை சொல்ல போறீங்க? ஆச்சரியமானவர் அவர் செயல்கள்ல ஆச்சரியமானவர். ஆமென், ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில்
நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியே இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியே இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், மறக்காமலே என்னை நடத்தி வந்தீர். சொல்லுங்க. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே என்னை நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆச்சரிய glory. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். சொல்லாம எல்லாரும் எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசய. சபை இன்னும் சத்தமா பாடலாமே. ஆச்சரியம். எஸ் க்ளோரி. அதிசய. சொல்லுங்க. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவோ நான் மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே என்னை நடத்தி வந்தீர். அவர் மாறாதவர். மாறாமலே விலகாமலே என்னை. எல்லாம் சேர்ந்து ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சரண்டர் பண்ணி ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. இன்னொரு இசை கூட. ஆச்சரியமா என் வாழ்வி. அல்லேலூயா. 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 ஆமென். இப்ப எப்படி சொல்ல உயர்த்தி என்னை
நேசிப்பவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் 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 நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே, ஆராதனை கூறியவரே. உம்மை உயர்த்தி ஆராதிப்பே, ஆராதனை கூறியவரே. உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. இப்படி சொல்லுங்க, என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். சொல்லுங்க, என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் 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 நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. கடைசியா அல்லேலூயா பர்வதங்களை மெழுகு போல உருக செய்கிற பிரசன்னம். ஆமென். எஸ், நம்முடைய சமாதானம் கேட்டு நீக்குகிற பிரசன்னம், சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற பிரசன்னம், வியாதியிலிருந்து விடுதலை தருகிற பிரசன்னம். ஆமென். இப்போது வெளிப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்படி பிரச்சனை வெளிப்படும் போது என்னுடைய சமாதான கேடுகள் நீங்கி போகிறது, சந்தோஷம் கடந்து வருகிறது, வியாதியிலிருந்து சுகம் வருகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆசீர்வாதம் கடந்து வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட பிரசன்னம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாங்கள் உணரத்தக்கதாக இப்போது இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உணர்றவங்க நல்ல கையை தட்டி நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்களேன், நன்றி பிதாவேன்னு சொல்லுங்களேன், நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அவருடைய பிரசனம் மெழுகு போல உருகுமா, கல்லான இருதயங்கள்லாம் உடையட்டும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்லான கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிற இருதயங்கள்லாம் உடையட்டும் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. நம்முடைய பிரசனத்தினால, நம்முடைய பிரசனத்தினால, நம்முடைய பிரசனத்தினால நம்முடைய இருதயங்களை உடைப்பீரார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையில் கிடைக்காத சுகம் மற்ற எதுலையும் கிடைக்காது. ஆமென். இந்த ஆராதனை வேலையில் கிடைக்காத சமாதானம் மற்ற எந்த வழியிலும் கிடைக்காது. இந்த ஆராதனை வேலை கிடைக்காத சந்தோஷம் மற்ற எந்த இடத்துலயும் கிடைக்காது. ஆமென். இந்த ஆராதனை வேலை கிடைக்காத ஆசீர்வாதம் வேற எங்கேயும் கிடைக்காது. கையை தட்டி ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என்ன வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அவர் ஆராதிக்கும் போதுதான் ஸ்தோத்திரம் எப்பேற்பட்ட தடையும் உடைக்கிறார். நன்றி அப்பா, நல்ல வாய்ப்பை கற்றுக் கொடுத்ததுக்காய் நன்றி.
நன்றி. இப்படி பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள அது நிமித்தமா இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்ததுக்கு நன்றி. தொடர்ந்து மீதியா இருக்க நேரம் முழுவதும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுப்பீராக. எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டு வார்த்தைகள் மூலமா இடைபடுவீராக. இந்த நாம மகிமைக்காய் தொடர்ந்து நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். நாமமே மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாம